போகணும், அதை குடிக்கணும், அதுக்கப்புறமா தான் கேக் எல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. ஆவி பறக்க பிரியாணி ரெடி. வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சார் இன்னைக்கு எங்கே போய்க்கொண்டிருக்கேன் சொன்னால் நாங்கள் மாணி பேலஸ் சித்தி விஜயன் நாங்கள் அவள் இன்றைய தினம் வந்து சித்தியோட மகண்ட பிள்ளைங்க 2வது பிறந்த நாள். அப்போ வந்து இந்த மங்களே அழைச்சிருந்தாங்க. பிரியாணி எல்லாம் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பீச்சுக்கு போகணும், அதை குடிக்கணும், அதுக்கப்புறமா தான் கேக் எல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லி ஸோ இன்றைய நாள் வந்து மூமெண்ட்டில் தான் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட எல்லாம் சேர்ந்து வழியாக சமைச்சு சாப்பிட்டு நல்ல ஒரு பீச்சில் போயெல்லாம் குளித்து அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணுறேன்னு சொல்லி ஆகவே தான் இப்போ நாங்கள் மாணிப்பாயை நோக்கிய பயணமாக அமைந்து மீதியான காணொலியை சித்தி விட்ட போயிட்டு தொடருவோம். ஓகே இப்போ நாங்கள் சித்தி விட்ட வந்துட்டோம். நான் வந்தோடனே இப்போ எங்களுக்கு வந்து வேலையில இருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அது உங்களை பேத்தி இந்த பேர் நான் மறந்துட்டேன். அக்ஷிகா. ஓகே, இன்றைய தினம் வீடியோ பார்க்குறீங்க. அக்ஷிகா 2வது பர்த்டே. இன்றைய தினம் எல்லாரும் வாழ்த்த வேணும்னு கூறிக்கொண்டு நாங்கள் இப்ப பிரியாணி செய்முறைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே செய்யறது. இப்ப 2வது பர்த்டே இன்றைக்கு வந்து ஒரு ஹாப்பி மூமெண்டா இருக்க போது பிரியாணி செய்ய போறோம். கொண்டு போய் எந்த பீச்சுக்கு போறோம்? காங்கிரஸ். அப்ப நீங்க நல்லா நீந்துவீங்களோ? முடிவெடுக்க உங்க விஷயத்துல நான் எதையுமே முடிவெடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க புதுவிதமான புதுமை பெண் சரிதானே. இப்ப பிரியாணிக்கு வந்து எல்லாமே ஒழுங்கு செய்தாச்சு. தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பாப்போம், அப்புறமா செய்முறைக்க போவோம். ஊற போட்டு வச்சிருக்கோம். 2 புரிவாம இருக்கு. அதுக்கு ரீசனையும் சொல்லணும். என்னது 2 புரிவான்னு சொன்னா நாங்க இப்ப என்னென்ன சொல்றது, ஒரே செய்த இதா போட முடியும், 2ஆ போடுச்சு 2ஆ செய்யறோம். கொஞ்சம் வேலை சுகத்துக்காக கேஸ்ல வைக்கிறேன்னு சொன்னா பெரிய பானையும் 2 பானையும் வைக்க சுகமா இருக்கிறதுனால 2 முடிவா செய்ய போறோம். அதுக்காக செய்து வச்சிருக்கோம். பெரிய பெரிய சிக்கன் பீஸ் தான் வச்சிருக்கீங்க. லெக் பீஸ்ல எல்லாம் அப்ப ஒரு ஆள் கொண்டு காணும் அப்படி இழுத்து சாப்பிட அப்படி எப்படி எங்க காட்டுங்க எப்படி கண்டிச்சு இழுக்கிறது. அது வந்து உங்களோட வெள்ளிக்கிழமை சாப்பாட்டை மறக்கல. அது நேற்று மூஞ்சதா ஒரே அப்படியா? நேற்று தினம் கூட பூசணிக்காய் கறி சாப்பிட்டேங்க சொல்லி போட்டேன். உங்களோட கைப்பக்கம் தான் வச்சு கொடுத்த பிடிக்கல. சொன்னா இதுக்கெல்லாம் ஒரு கைப்பக்கம் வேணும். நேற்று கூட உங்களோட சாப்பாட்டை கதைக்க வேண்டிய தருணமா வந்துச்சு. அப்படி ஒரு கைப்பக்கம் இருக்கு. சரி, இப்ப பிரியாணிக்கு இதுல சிக்கன் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா சரியா? பிரியாணிக்குரிய சிக்கன் மசாலா. இது தேவையான பொருட்கள் தயிர், வெங்காயம், இறைச்சி, மற்றது இஞ்சி, இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி என்னடா இஞ்சி முள்ளிஞ்சி தான் வெள்ளையாத்தானே இருக்கு. பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி பழம், ரம்ப எல்லாம் வதக்குறதுக்கு எல்லாம் வெஜிடபிள் ஆயில். இது வாசனை திரவியங்கள் வறுத்து வச்சிருக்கிறோம். இப்ப பொடியா இடிக்க போறோம். இடிச்சு போட்டு சரி. இது தூள் எல்லாம் போடுறேன் இல்லையோ? மசாலா மற்ற கருத்தூள் அப்படி மசாலா சரி. பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அடிக்க போறோம். சரி சரி. அது உங்களோட கைவண்ணத்துல ஒரு விதமான ஸ்டைல்ல செய்யறது. உங்களோட ஸ்டைல் சொல்லி புருஷன் காட்டு அதே மகன் மிஸ் பண்றேன் இந்த வேலையில. ஸ்பெஷலா அவங்களோட என்ன சொல்ற சவுதி முறையில ஒரு பிரியாணி செய்திருக்கலாம். மாமா இறந்துட்டு மாமா இறந்துட்டு வந்தவரை சைக்கிள்ல போல விழுந்துடனே அரிசிட்டு போயிட்டாங்க. அப்ப அதனால மகன் லைன்ல நிக்கிறேன்.
அப்படியா செயல்முறை செய்து கொண்டிருக்கிறேன் போல மான கேட்டு கேட்டா நடக்குது இருந்தாலும் ஸ்பெஷலிஸ்ட் லெவல் பிரியாணி தான் வேற போயிருக்கு. சரி அப்ப நாங்க செயல்முறை போவோம். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க மசாலா தூள் போடுறோம். சரியா இதை பிடிக்கும் நீங்க இதுக்கு போடுங்க மற்ற மசாலாவை உப்பு. ஆனா உங்களோட சிறப்பு என்ன சொல்லுங்க? அப்ப இந்த பண்ணா கதைச்சேன்னு எப்படின்னா இந்த ஏரிய கூட்டாண்டாலும் கேரியத்துல பண்ண உண்டு. அதே மாதிரி பக்காவா உங்களோட கைப்பக்கம் இப்ப நாங்க மசாலா தூளும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்றோம். சரியா அப்பதான் நல்லா ஊறுவோணுமே. லெக் பீஸ் எல்லாம் நல்ல பதமா அப்படி விடணுமே. மஞ்சள் போடுவோமா விடுவோமா நீங்க சொல்லுங்க. கூட மஞ்சள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிச்ச பண்ண சொன்னா நாங்க பிரஷ் எல்லாம் குளிஞ்சு போடுவோம். அப்ப நல்ல கேக்கு வெட்டி பிள்ளைக்கு உடுப்பெல்லாம் மாத்தி கேக்கு வெட்டி சாப்பிடலாம். ஃபைனலி தான் குளிக்கிறது எல்லாம் குளிக்கிறது விரும்புறது சாப்பிடலாம். குளிச்சுட்டு சாப்பிடலாம். கேக்கு வெட்டுறது குதிரையில குளிச்சுட்டோம்னு சொன்னா நீங்கள் அழகு குறைஞ்சு போடுவீங்க. கதையை பாருங்கள் சித்தி. அழகு குறைஞ்சு போடுவீங்க. அதுக்காக சரி இப்ப பாருங்க மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வடிவா பதமா வந்து சிக்கன் குழச்சி வச்சு இப்ப வடிவா ஊறணும். சிக்கன் எல்லாம் மசாலா பண்ணி ஊறணும். ஊறட்டும். பாருங்க எல்லாம் பதமா இடிச்சாச்சா. உங்களோட பாரம்பரிய உரல்ல வந்து வடிவா பதமா இடிச்சாச்சு. இப்ப ஒரே டைம்ல என்ன செய்ய போறோம்? அடுப்பு ஆன் பண்ணி ஒரே டைம்ல ரெண்டு இது ப்ரெஷர் குக்கர். விசில் அடிக்கும் பாருங்க. அப்படி அடிக்கா மூடல. இதுதான் சமையல் முடியும். 3 விசில் முடிய கச்சேரி நினைப்பாடங்க. இப்ப பழம் சமையல் இப்ப நாங்க வெறும் சமையல் இல்லையல்லோ. நானும் போடக்கு நாங்கள் பின்ன வெஜிடபிள் ஆயில ஊத்திட்டோம். ரைட் நாங்க என்ன செய்யறோம்? எண்ணெய் ஊற்றியா அதான் கேட்கல. ஓ நல்லா சாப்பிட்டாங்க. வெங்காயம் போடும். சத்தம் கேட்கல. அங்கால சூடாயில என்னால கொஞ்சம் ஹெவியான சொட்டி. சரி அது வெங்காயம் எண்ணெய் சேர்ந்து சூடாது. நான் சொல்ல செய்யும் பார்ப்போம். நீங்க ஸ்பெஷலிஸ்ட் சாப்பாடு என்ன போட்டு சாப்பிடாம உங்களோட கைப்பதான் பிரியாணி செய்ய போறீங்க. அப்ப அரபு நாட்டு முறையில இந்த சொல்லிட்டீங்க. அப்ப உங்களோட மாவோட காய்ச்சி வெங்காயம் அரைப்பதம் வதங்கி வந்து தக்காளிப்பழத்தோட சேர்ந்து மழங்க ஒன்று வெங்காயம் தக்காளிப்பழம் வந்த பச்சை நிறம் மாதிரி வதங்க இல்லை வெங்காயத்தில் சேர்ந்து ரெண்டா போகணும். ரைட் நாங்கள் தக்காளிப்பழம் போட்டோம். சரியா இது கொஞ்சம் வதங்க. நாங்க யோசிக்க போறோம். இப்படியே சமைக்கிறேன். இப்படியே சமைக்கிறேன். காட்டணும் நல்லா வதங்கி வந்து நாங்க என்ன செய்யறோம்னா இஞ்சி உள்ளிகள் எல்லாம் அடைச்சி வச்சுக்கிறோம்ல. பச்சை பச்சையா இருக்கு. நம்ம வந்தோடனே கேட்டது அந்த என்ன பச்சையா இருக்கு. இஞ்சி உள்ளி நாங்க இதை என்ன செய்ய போறோம்? இதுக்குள்ள கூட போறோம். மிக்ஸ் பண்ண போறோம். கொஞ்சம் கழுவிட்டு விட்டுக்கோ சார். இதுக்கு ஊற்றுக்கோ. எனக்கு ஊற்றக்கூடாது. ரெண்டு இறைச்சி தண்ணி எல்லாம் இருக்குல்ல பழம் பிளாச்சி போடும். பதக்கைக்கு கொஞ்சம் அடுப்பு சிம்மில வச்சு கொஞ்சம் சிம்மில வச்சா எரியாது. கொஞ்சம் மெல்லிய சட்டியும் தானே இப்ப டக்குன்னு அடிச்சு நான் சின்ன விட்ட சூடா வருது உங்களுக்கு. அப்படியே என்ன சூடாகுது?
இது பெப்சி பெப்சி போட்டு கழுவுங்கம்மா நீங்க ஓடிங்க ஒரு சமைக்கு வந்து பரவாயில்ல குடி நல்ல பழமாதான் நல்ல வாசனை பார்த்தீங்களா பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி இப்ப நாம இந்த கத்தியை சாப்பிடுறது அதுதான் வாசனை பக்கம் முடுக்குறீங்க பக்கத்துல பாருங்க செஞ்சு அந்த பழக்கம் அப்ப என்ன மலர்ந்தாலும் கொஞ்சம் சம்மன் என்னன்னு சொல்லும் அப்பதான் பாக்குறாங்களுக்கு நல்ல சூப்பரான பிரியாணி செய்யணும் அவங்க செய்ய போறது கூப்பிட மாட்டாங்க பக்கத்துல இருக்கிற வாசப்படுத்துறோம் அப்படி என்ன கட்டம் வதங்கிட்டுலாம் வதங்கி வந்துட்டு இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறோம் தயிரை போட போறோம் என்ன தயிர் நேற்று ரொம்ப போடுங்க அப்படியே போடுவோம் சரியா அதுக்கு போடணும் அழுது போடுவேன் என்ன கடல் போட இல்லைன்னு நாங்கள் ரம்பையும் போட்டுட்டோம் சரியா இதுக்கு என்ன போடுறாங்க வெங்காயம் வதக்கி போட்டோம் வதங்கி விரைக்கலாம் தக்காளி பழம் போட்டோம் இஞ்சி வெள்ளையில் அரைச்சி போட்டோம் ரொம்ப போட்டுட்டோம் சரி அடுத்த மிக்சி என்ன சொல்லுங்க தாயே நீங்க என்ன ஐஸ் கட்டி மேல வச்சிட்டு இருக்கீங்க அப்படியா அப்ப நீங்க வேற வச்சது வச்சாலே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து தயிர் தேவைதானே தயிர் தேவை போட்டு போடுவோம் இதுவுமே ஒரு பெண்கள் தான் கடவுளே அதுதான் தயிர் உரியும் அச்சாரு பாவம் அவருக்கும் போடுவோம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் தெரியும் கட்டியா இருந்தது இப்படி இருந்தது அது உரியும் இப்போ உரியும் என்ன வேறுக்கு மேலே அள்ளி போட்டு விடுவோம் என்ன செய்யப்படுங்க இல்லை ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க இந்தியாவிலேயும் பிரியாணிலேருந்து எல்லாம் நல்லா ஸ்பெஷல் இல்லை அப்புறம் அரபு நாடு பார்த்துங்க அது பாடல சூட்டுக்கு வந்துடு நாங்கள் தயிரும் போட்டாச்சு சரியா அடுத்த என்ன செய்யணும்டா நாங்கள் பதப்படுத்தி வச்சுருக்கோம் இறைச்சி இருக்குல்ல இறைச்சியே போடுறோம் நாங்கள் தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் பரவாயில்ல கட்டி தெரியவள அவரும் அது சூட்டுக்கிட்ட கண்டு வந்துடும் செய்யும் அடிச்சு நொறுக்க வேண்டிய மேலே கண்டாலும் பிறட்ட வேண்டிய எல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம் எல்லாம் பதப்படுத்தி வச்சுக்க சிக்கனை போட போறோம் இனி நாங்கள் சிக்கன் போட போகிறோம் பதப்படுத்தி வச்சுட்டு சிக்கன் பிரியாணி யாராவது பல்லு கட்டி ஆக்கள் இருக்கிறீங்களோ சம்மந்தி பல்லு கட்டி ஆக்கள் இருக்கிறீங்களோ சரியா நாங்க நாங்க மூடி கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் சரி தண்ணி விடணும் கொஞ்சம் மதங்கட்டும் மதங்கின அப்புறம் தண்ணியை விடுவோம் சரி நான் கொஞ்சம் சிக்கன் அவிய விடணும் அரிசி டாக்டர் அவிஞ்சிடும் ஊற வச்சிருக்கிற அரிசி இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ கொஞ்சம் அவிய விடணும் எண்ணெயில மதங்கட்டும் கொஞ்சமே மூடி விடுவோம் மினி தண்ணியை விடுங்க சிம்மில் வச்சு நாங்கள் இதுக்கா எண்ணெயில மதங்கட்டும் மதங்கட்டும் கொஞ்சம் மூடுவோம் என்ன சிம்மில் விடுங்க எல்லாத்தையும் எல்லாரும் வதங்கிட்டோம் 2 பேரும் படிவா வதங்கிட்டோம் எண்ணெயில படிவா வதங்கிட்டோம் சரியோ இவே மிச்சம் அரிசியோட அவையே சரி சரிதானே தண்ணி விட போறீங்க நான் இப்ப என்னண்டா இதுக்குள்ள இந்த இதால 2 சுண்டு அரிசி போட போறோம் எதால நாங்க போடுறோமோ அதால டபுள் மடங்கு விட்டா சரி இதால 2 சுண்டு போட போறேன் இதுக்குள்ள 3 சுண்டும் இதுக்குள்ள 2 சுண்டும் போட போறோம் இதுக்கு 6 டபுள் தண்ணி விட போறோம் 3 இது ஊற வச்ச அரிசி நல்ல பதமா ஊற வச்ச அரிசி சார் தண்ணி எடுக்கும்
பிடிச்சு கொண்டு இருக்க பிடிங்க வா. சரி தண்ணி விடுங்க. இதால 6 தரம் தண்ணி விடுக்குவேன். மற்ற அரிசியை போடுறேன். என்ன நீங்கள் தண்ணி எவ்வளோங்களா? இதுக்கு நாங்கள் 2 தரம் அரிசி போட்டோம். நாங்கள் 6 தரம் போடுவேன். எத்தனை விட நீங்கள்? 2 விட நீங்கள். நாங்கள் இதுக்குள்ளே இந்த இடித்து வச்ச சரக்கு இருக்குல்லோ, கராம்பு, இலக்காயல், வாசனை திரவியம் தேவை. நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போட போகிறோம். பூண்டு என்ன 3 கொடுப்போம். இது போதும் நினைக்கிறேன். கணக்கு போதும் பார்க்கணும். சரி வாசனை திரவியம் போட்டாச்சு. இதுல 4 2 கூட வேணும். 2ல் 1 விட்டா காணும். ஏன்னா அந்த தக்காளி பழம் ரச்சியில் தண்ணி கிடக்குல்லோ, 1 குறைச்சி விடுங்க. 1 விட்டிங்கன்னா காணுமே. 5 கப் விட்டா காணும். எதுனா பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. கலவு இதுக்கு 3 கொடுக்கும். ஞாபகமாக தான் நிற்கிறீங்களா? 5 முடிட்டீங்களா? ஓ ரைட். ரெண்டு விட்டு நீங்கள். ஓ இது 2 என்ன கட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு. சரி நாங்கள் இப்போ இது வேற மூடி சிம்மில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு சிம்மில் விட்டு மூடி விட்டா சரி. அப்படியா? மற்றவர் என்ன கட்டம்? மற்றவரும் அதே கட்டம் தான். மற்றவர் விசில் அடிச்சு காட்டுவார். மற்றவர் விசில் அடிச்சு காட்டுவார். சரியா வேற நான் வந்துட்டு என்ன கேஸ் அனுப்பாட்டுவோம். சிக்கன் பீஸும் சரியான விதத்துல செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நான் சொல்லி விட்டேன் அங்கேயே வந்து கட் பண்ணி கொண்டு வர சொல்லி. அது 2ஐயும் மூடுவோம். அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் பல்லு கட்டுறாங்க பல்லு எப்படி இழுக்கு. சரி நாங்கள் இப்போ மூடுவோம். என்ன? ஆமாம். சரி சிக்கன் பிரியாணி அப்படியே மூடி அடுத்த கட்டம். இந்த மூடி ஓப்பன் பண்ண சிக்கன் பிரியாணி ரெடியா எடுத்து போட்டு வாழையில வச்சு மூடி விட்டா சரி. விட்டு பிரியாணியும் மூடி அவிய விட்டுருக்குறோம். சரியா? இப்போ நாங்கள் அவிஞ்சா பிறகு பார்ப்போம். இவர் விசில் அடிச்சு காட்டு விட்டேன். நான் அவிஞ்சிட்டு 2 வேற திறந்தான் பார்ப்போம். ஓ பிரியாணி அங்கால வந்து அவிஞ்சம் கொடுக்குது. ஸோ அப்படியே இங்கால பக்கமா வந்து சித்தி வந்து கேஸாக சமைக்கிறதா இருந்தாலும் காரணமாக கிச்சன் கொண்டு இருக்கிற ஒரு அடுப்பும் இது வச்சிருக்கலாம். இதுவும் 2 சமைக்கலாம். அது இப்படி இருந்து கொண்டு திருவலாம். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்குது. ஓகே அடுத்த கட்டமாக நடக்கணும் அப்படின்னு திருவலாம். அதே வந்து ஓகே பாருங்க 2 காலையும் போட்டு நல்ல சுவாத்தியமாக இருந்து திருவலாம். பாருங்க இப்படியே வச்சுட்டு அப்புறமா இருந்து வந்து திருவ வேண்டியதான். ஸோ இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பிரியாணி சமைச்சு வந்துருக்குது. பிரியாணி வந்து எப்போ பிரியாணி சாப்பிடும்போது நம்ம வெயிட்டிலே இருக்கேன். சொன்னா
பிரியாணி ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆயிட்டு. ஆனா ஒன்று இது கொஞ்சம் கலரா இருக்கு. ஏன் சொல்லுங்க, இது குழந்தைகள் சாப்பிடுறேன் மசாலா குறைச்சாங்க. இது பெரியாக்கள் சாப்பிடணும், கொஞ்சம் கூட்டி எல்லாரும் சாப்பிட. பிரியாணி ரெடி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. பக்கத்துல நிக்க வாசனை விடுது இல்ல. இப்ப சாப்பிடணுமா சொல்ல போறோம். ஐயோ உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துட்டா. ஐயோ சக்கதான் சாப்பிட போறோம்ட்டு. ஆனா என்ன குயிக்கா செய்துட்டீங்க. அப்ப இப்ப அடுத்த டைம் என்ன செய்ய போறோம்னா, இத ஒரு நாங்க கேஸ் தானே போறோம் பீச்சுக்கு, ஒரு பாத்திரத்துக்கு போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ முடிச்சிட்டு அடுத்த கட்டமா பீச்சுக்கு ரெடி ஆகும். என்ன அங்க போய் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் நாங்க பேத்திய கூப்பிட்டு கேக் வெட்டி எல்லாருமே வந்து ஒரு குளியல போட்டு சாப்பிடறான்னு முகங்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா முதல்ல படத்து இருக்கும். அடிக்கடி வார்த்தையே சொல்லிட்டு இருக்கா. ஓகே, இப்ப சூப்பரான முறையில பிரியாணி வீடியோ எல்லாம் முடிஞ்சது. கேக்கேஸ் போவோம். பாய் சொல்லுங்க. ஓகே பாய்.